OnePlus Nord CE or Core Edition OnePlus Nord series கீழே ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 3-4 நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணும்போது வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, என்னென்ன ஹைலைட்டிங்காக இருக்குது, என்னென்ன மிஸ் பண்ணியிருக்காங்க, அதோட நான் ஃபேஸ் பண்ண ஒரு பிக் இஷ்யூவும் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ OnePlus Nord CE உடைய ஃபீச்சர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குவிக் அன்பாக்சிங் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் நாட் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கலர் வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.19 வாட் per kg ஹெட், 1.06 வாட் per kg பாடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 22,999 இதோட ப்ரைஸ். இன்னும் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 24,999. அதே ஹையர் வேரியன்ட் 27,999க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸோட 3 கலர்ஸில் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிளாக் கலர் அதாவது சார்கோல் இங்க், ப்ளூ கலர் வந்து ப்ளூ வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, கூடவே சில்வர் ரே. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு Nord CE 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண பிளாக் கலர் இருக்குது. அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு திக் பிளாக் கார்டு இருக்குது. ஸோ இந்த கார்டு ஓப்பன் பண்ணோன்னா சிம் இஜெக்டர் டூல் இருக்குது, கூடவே டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ், வாரண்ட்டி எல்லாமே இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதோட மெம்பர்ஷிப் கார்டும் இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து டிபியூ கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி. அதுக்கப்புறம் இப்போ மாதிரி ரெட் கேபிள், OnePlus உடைய டைப் சி கேபிள் உள்ள அவைலபிளாக இருக்குது. கூடவே 30 வாட் வாப் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ். ஸோ OnePlus Nord CE சார்கோல் இங்க் பிளாக் கலர் வேரியண்ட். ஸோ இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாசி ஃபினிஷில் இருக்குது. ஸோ இந்த கிளாசி ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேனல் மாதிரி இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு பாலி கார்பனேட் பேக் பேனல், கூடவே சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வெர்டிக்கலாக சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. அதோட 64 மெகா பிக்சல் AI ட்ரிபிள் கேமரான்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். LED லைட் இருக்குது, OnePlus உடைய லோகோ இருக்குது. ஸோ வந்து ரொம்பவே மினிமல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தா பெசல்ஸ் எல்லாம் தின்னாக இருக்குது, சின் ஓகே. அதோட வந்து பஞ்ச் ஹோல் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக்கு பெருசாக இவங்க R&D எல்லாம் பண்ணல, புதுசாக எதுவும் ட்ரையும் பண்ணல. OnePlus Nord எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இது ஒரு மினிமல் டிசைனாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாலி கார்பனேட் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படிங்கிறது இங்கே இஷ்யூ கிடையாது. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுக்க தான் செய்கிறாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஏதோ ஒரு சின்ன கேப் வந்து உங்களுக்கு இந்த பேக் பேனலும் யூனிட்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் போக்கோ X3 அண்ட் போக்கோ X3 ப்ரோ நம்ம பார்த்துருப்போம். பேக் பேனலில் வந்து உங்களுக்கு ஒரு கேப் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம 15,000க்கு இப்போ ரீசெண்டாக வந்து M32 பார்த்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட பிளாஸ்டிக் பேக் பேனல் தான். இதிலலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணதில்லை. ஸோ பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படிங்கிறது இங்கே இஷ்யூ கிடையாது. இங்கே வந்து இது குவாலிட்டியோ பில்ட் வந்து சம்திங் ஏதோ இங்கே மிஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஸ்டில் இதோட இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. சின்ன கை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒன் ஹேண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 கிராம்ஸ் தான். அதனால் கையில் எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சிருந்து யூஸ் பண்ணாலும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரைட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டன். மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. கீழே வந்து 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன், கூடவே சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட் என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நானோ சிம் கார்டோட கொடுத்துருக்கிறதுனால 2 சிம் கார்டு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 128GB அப்படிங்கிறதுனால வந்து பெரிய இஷ்யூ இருக்காது. பட் நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இதில் வந்து நீங்கள் SD கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அலர்ட் ஸ்லைடர் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே மிஸ்ஸிங். பொதுவாக OnePlus ஸ்மார்ட் ஃபோனுடைய யூனிக்னஸே அலர்ட்
அலர்ட் ஸ்லைடர் தான், அது இதில் இல்லை. பட் அகெயின் இது வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னு நான் சொல்வேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு OnePlus யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் அலர்ட் ஸ்லைடரை மிஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ஒரு வேளை சாம்சங் இல்லைனா ரெட்மி, ரியல்மி இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸர்லேருந்து OnePlusக்கு வரீங்க அப்படிங்கும்போது அலர்ட் ஸ்லைடர் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ இது சப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தா 6.43 inches Full HD + Fluid AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். கூடவே 1080x2400 பிக்சல்ஸோட 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED பேனல், அதனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ எத்தனை வாட்டி அன்லாக் பண்ணாலும் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDR10+ இதில் இல்லை. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஃப்ளூயிட் AMOLED அப்படிங்கிறதுனால வந்து டீப் பிளாக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ நீங்கள் வந்து மூவிஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட வியூவிங் ஆங்கிளும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வெப் சீரிஸ் பார்த்தாலும் சரி, மூவிஸ் பார்த்தாலும் சரி, இந்த பேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கலர்ஸ் எல்லாம். ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ Snapdragon 750Gயில் கொடுத்துருக்காங்க. இது 8 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 619. ரேம் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து UFS 2.1 LPDDR4X ரேமோட இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சிப்செட் Snapdragon 750G அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதோட ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தாவே CPU ஸ்கோர்ஸ் நல்லாயிருக்கும், GPU கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரியல் டைம்லையும் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதோட Antutu ஸ்கோர்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். 3,80,000 மேலே இருந்தது. ஆல் ஆஃப் டியூட்டி விளையாடினேன், ஆஸ்பால்ட் விளையாடினேன், ஹை செட்டிங்ஸில். அதோட பேட்டில் கிரவுண்டும் விளையாடி பார்த்தேன். கேம்ஸ் விளையாடும் போது அப்பப்போ நீங்கள் லேக் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து இதால் கிராஃபிக் ரெண்டரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த சிப்செட்டால் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியாததுக்கு காரணம் இதோட GPU ஸ்கோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நார்மல் கேமர் அப்படிங்கும்போது இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதே நீங்கள் ஹை ஹெண்ட் கேமர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது நிறைய லேக் அண்ட் ஃப்ரேம் ட்ராப்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதோட ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய அளவில் எல்லாம் வார்ம் ஆகுது. பட் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேம் விளையாடுறதுக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதில்ல. அதே நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். மல்டி டாஸ்கிங், நீங்கள் எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் சரி ரொம்பவே குவிக்காக இருக்கும். அதனால் நார்மல் யூஸருக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 கூடவே எல்லாருடைய ஃபேவரட் ஆக்சிஜன் OSோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து இவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க, நியூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு யூசர் இன்டர்ஃபேஸ், எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ப்ளோட்வேர்ஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை. ரொம்பவே லிமிட்டடாக ஆப்ஸ் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ரோலா அண்ட் OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. லிமிட்டடாக ஆப்ஸ் இருக்குது, எது வேணுமோ நம்ம அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஆப்ஸை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஃபீச்சரும் இருக்குது. இதோட வந்து 3 இயர்ஸ்க்கான அப்டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க N78. அகைன் இது யூனிவர்சல் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதே ப்ரைஸ்க்கு வந்து யூரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலையும் வந்து இவங்க லோவர் பேண்ட்ஸ், அதாவது N41, N28 கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதில் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஆம்னி விஷன் சென்சார் இருக்குது. கூடவே ஃபோக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 அப்போச்சர். அடிஷ்னலாக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், ஃபோக்கல் 2.3, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், ஃபோக்கல் 2.4ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த சில பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். டே லைட்டில் எடுக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு. டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், கிளாரிட்டியாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. வைட் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே நீங்கள் சில டைம் பிளரியாகவும் ஆகுது, சில டைம் வந்து டீட்டெயிலிங் கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு ஷார்ட்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஃபோட்டோஸில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஷார்ட்ஸ்க்குமே வந்து ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இது ஃபியூச்சரில் இவங்க சரி பண்ணலாம். அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல், ஃபோக்கல் 2.5 அப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் இதுலேயும் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாஃப்ட்வேர் சைடாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மியூட்டட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து OIS ஸ்டெபிலைசேஷனும் இல்லை. அதோட வந்து டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைம் ரொம்பவே நல்லா கிளிக் பண்ணுது. சில டைம் பிளரியாகவும் ஆகுது, சில டைம் வந்து டீட்டெயிலிங் கம்மியாக இருக்குது. மேபி வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இதை கரெக்ட் பண்ணலாம் OnePlus.
அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 4K வந்து 30 FPS வரைக்கும் பண்ண முடியும். OIS இல்லாததுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இது மோனோ ஸ்பீக்கர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அகெயின் இது வந்து லவுடாக தான் இருக்குது. பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. பட் மற்றபடி வந்து உங்களுக்கு லவுட் அண்ட் கிளியர் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே கேட்டு பாருங்கள். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 0 to 60% வந்து ஈஸியாக ½ an hourல ரீச் ஆகிடும். ஸோ ரொம்பவே குவிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஆகும். பட் இதில் வந்து நான் பார்க்கும்போது வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பண்ண நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து நான் AnTuTu ஸ்கோர்ஸ் மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, CPU டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமிங்காக இருக்கட்டும், பேட்டரி ட்ராப் அப்படிங்கிறது நான் இதில் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். பட் இந்த யூனிட்டில் மட்டும்தான் இருக்கா, மற்ற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது பேட்டரி ட்ரெயின் பிரச்சனையா அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். ஸோ ஓவரால் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாடோட கம்பேர் பண்ணாமல் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா வந்து இதோட டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் AMOLEDல கலர்ஸ் நல்லா இருக்குது. இன் ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட சைஸாக இருக்கட்டும், ஒன் ஹேண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஸ்மார்ட் ஃபோன். ஸ்லீக்காகவும் இருக்குது. அவுட்லுக் மினிமலாக கொடுத்துருக்காங்க. அதோட ஆக்சிஜன் OS சொல்லவே தேவையில்லை. க்ளீன் UI யூசர் இன்டர்ஃபேஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் இந்த செக்மெண்ட் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நார்மல் யூசருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும் இந்த சிப்செட். நீங்கள் ஐஹென் கேமிங் விளையாடும் போது தான் உங்களுக்கு அங்கங்கே லேக் பார்ப்பீங்க. பட் நார்மல் யூசருக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதையும் வந்து இவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் சரி பண்ணக்கூடியது தான். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதில் இஷ்யூ நான் பார்த்தது வந்து பேட்டரி ட்ராப் தான். அதாவது மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணும்போது 2% ஆகுதுன்னா இது 5% ட்ராப் ஆகுது. ஸோ அது ஏன் யூனிட் மட்டுமா இல்லை எல்லாமா அப்படிங்கிறது தெரியல. ரிவ்யூவில் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். செகண்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரைஸ் ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அகைன் ப்ரைஸும் வந்து சப்ஜெக்டிவ் தான். அஃபோர்ட் பண்ணுறவங்களால வாங்க முடியும். ஸ்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 22,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வேல்யூ ஃபார் மணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நீங்கள் ஒரு வேளை ஹையர் வேரியன்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கம்மின்னு சொல்வேன். அதோட வந்து நீங்கள் லோவர் வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே அது ஸ்டாக்கில் இருக்காது. பிளாக் கலர் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கலர் ஆப்ஷன்ஸும் இங்கே கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பிக் பிராண்ட் இப்படி பண்ணுறது வந்து நல்லாவே இல்லை. ஸோ இந்த 2 இஷ்யூ வந்து OnePlus கரெக்ட் பண்ணணும். பேஸ் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸும் கொடுத்து ஸ்டாக்கில் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ OnePlus Nord CE பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.